என் செல்ல குழந்தையை, பல இன்னல்களுக்கு மத்தியில் இரட்டிப்பு நற்செய்தியோடு உன் தாயானவள் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். உனக்கான நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக உன் தாயின் அன்பு கட்டளையை ஏற்று அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கான நல்வார்த்தைகளை கொண்டு வருகின்ற இந்த தாயின் அன்பை நிச்சயமாக நல்ல நாளில் தவிர்த்து விடாதே. உன்னோடு உன் அம்மா உன்னை தொடரும் இந்த காலகட்டங்கள் முழுக்க உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் உனக்கு மிக பெரிய ஆச்சரியமான விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. பல இன்னல்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது. எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும், எந்த செயலை செய்ய தொடங்கினாலும், எப்படிப்பட்ட விஷயத்திற்குள் நீ தலையிட்டாலும் அங்கே பல இன்னல்களும் தடங்கல்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதுவெல்லாமும் எதேச்சையாக நடக்கின்ற விஷயமாக இல்லை. எல்லாமும் திட்டமிட்டு உனக்கு நடக்கின்ற விஷயம். இப்பொழுது நீ ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு ஒரு தடங்கல் வருகிறது என்றால் ஏதோ எதேச்சையாக நடக்கிறது என்று நாம் நினைத்து விட்டோமானால் சரி, நீ இதை கடந்து வந்து விடுவாய். ஒரு முறை அந்த கஷ்டத்தை கண்டு விட்டோமானால் அடுத்த முறை அந்த கஷ்டம் வராமல் தடுத்து நிறுத்திவிட முடியும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். ஆனால் இது வேண்டும் என்றே திட்டமிட்டே நடத்தப்படுகின்ற விஷயம் என்பதனால் இது எதனால் நடக்கிறது, யாரால் நடத்தப்படுகிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா? எதையுமே நாம் அவ்வளவு எளிதாக கடந்து சென்றுவிட முடியாது. எல்லாவற்றிற்குமான தீர்வை நிச்சயமாக நாம் பெறத்தான் வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலம் முழுக்க உனக்கு வெற்றியை கொடுக்காமல் நான் எங்கும் சென்றுவிட மாட்டேன். சூழ்ச்சிகளை செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை உரிய நேரத்தில் அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களுக்கான விஷயங்கள் எப்பொழுதும் எந்த தருணத்திலும் அவர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரவர் செய்கின்ற பாவம் அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும், செய்கின்ற புண்ணியம் அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். எதை விதைக்கிறாயோ அதைத்தான் உன்னால் அறுவடை செய்ய முடியும். நீ விதைத்தது ஒன்றும் அறுவடை செய்வது இன்னொன்றுமாக இருக்கிறது என்றால் அடுத்தவரின் மீது நீ கை வைப்பதற்கு அது சமமல்லவா? மற்றவர்களின் உழைப்பை சுரண்டுவதற்கு சமமல்லவா? அதனைத்தான் அம்மா சொல்கின்றேன். அதனால் எந்த நிலையிலும் எப்பொழுதும் தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் மறந்து மற்றவர்களுக்கு காயங்களை கொடுக்கக்கூடாது. என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லா நிலைகளிலும் மிக பெரிய அளவில் ஆச்சரியங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கான தருணங்களை எல்லாம் என்னவென்று நீ சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது. எப்படிப்பட்ட காலகட்டங்களிலும் என் பிள்ளை, நீ எதையும் நினைத்து நீ கலங்காமல் நின்று உனக்கான நேரங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். என்றுமே இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரம்
முழுக்க முழுக்க உனக்கு நான் உள்ளதை உள்ளபடி எடுத்துச் சொல்லி உன்னை எப்படியாவது இது போன்ற இக்கட்டான நிலைகளிலிருந்து மீட்டெடுத்து உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து வர நான் பாடாய்பட்டு கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் என் குழந்தை, நிச்சயமாக உனக்கு என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய செயல்களும் என்னவென்று புரிந்துவிடும். அவ்வளவு எளிதிலெல்லாம் எதையும் தொலைக்க முடியாது. அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எதையும் விட்டுவிட முடியாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை பொறுத்து எல்லாமும் இங்கே சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உன்னை சுற்றி வந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கான நன்மைகளை உனக்கு கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலகட்டங்களில் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நடந்துவிட்ட பிறகு நிச்சயமாக இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு தான் இந்த வராகி ஒவ்வொரு நொடியிலும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று கவனித்து கொண்டிருக்கின்றேன். இனி நடக்குமா நடக்காதா என்பது போன்ற உன்னுடைய குழப்பங்களுக்கெல்லாம் பதிலை கொடுக்கும் விதமாக இந்த தாயினுடைய அன்பும் அக்கறையும் உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். இன்று இந்த பொழுது அமாவாசையினுடைய நேரம். தை அமாவாசை நாளான இன்று உனக்கான இரட்டிப்பு நற்செய்தி கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த செய்தியை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது. இன்று இந்த நாளில் அமாவாசை நேரத்தில் உன்னுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்க வேண்டும். அவர்களினுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைக்கிறது என்றால் இதைவிட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் இல்லை. உனக்காக முன்னின்று இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உணர்ந்து தெரிந்து நீ நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. இனிமேலும் எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டங்களை தொலைத்து விடாமல், உனக்கான நல்ல நேரங்களை விட்டு விடாமல், என்ன நடந்தாலும் அதை எல்லாமும் கடந்து முன்னின்று வெற்றியை பெறக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நான் உன்னை ஆளாக்கி கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் இன்று இந்த நாள் அமாவாசை, தை அமாவாசை நாளில் உன் மனதில் தோன்றிய பல நல்ல விஷயங்களை நீ செய்ய தொடங்கு. என் குழந்தையை எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காது. எப்பொழுதும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் நமக்கு நல்ல நேரம் என்று நீ நம்ப வேண்டும். எதையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடாமல் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு யோசிக்கக்கூடாது. எதிலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நான் இருந்து உனக்கு வழிநடத்தி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்ப வேண்டும். யார் என்ன சொன்னாலும், யார் எதை செய்தாலும், எதையும் நினைத்து இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கான நல்லதை உறுதியாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான நேரம் உனக்கு சரியான பலனை நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் முழுக்க முழுக்க உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை
நீ மறந்து விடாதே. எந்த தருணத்திலும் எதையும் தொலைக்காமல், எந்த நேரமும் எதையும் விட்டு விடாமல், இங்கு உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பதிலை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கும் காலம் வரத் தொடங்கிவிட்டது. அதாவது எப்பொழுதும் போல இல்லாமல் கொஞ்சம் ஒருபடி மேலாக உன்னுடைய புத்தியை கூர்மைப்படுத்தி, உன்னுடைய திறமையை அழகுபடுத்தி, உனக்கான ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள நீ முன்னே வர வேண்டிய காலம் வந்து விட்டது என்று உன் அம்மா சொல்கின்றேன். இனிமேலும் உறங்கி கிடந்தாயானால் எல்லாமும் உன்னை விட்டு பறிபோகும் நேரம் வந்துவிடும். அதனால் எதையும் தொலைக்காதே, எந்த விஷயத்தையும் கைவிட்டு விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக நீ புரிந்து கொண்டாயானால் இனி நடக்கப் போவதை நல்லதாக மாற்ற உன்னால் முடியும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுதுகளை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள நேரிடும். இந்த இடத்தில் நீ எதற்காகவும் எந்த இடத்திலும் மனம் குழப்பமடையாமல் நின்று விட்டாலே போதும். உன்னுடைய குழப்பம்தான் மற்றவர்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றது. உன்னை இன்னமும் குழப்பமடையச் செய்யத்தான் நினைப்பார்களே தவிர எந்த நிலையிலும் நீ எதையும் செய்துவிடக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்து விடக்கூடாது என்று அவர்கள் எண்ணுவார்கள். உன்னோடு உடனிருக்கும் இந்த காலம் உனக்கான நல்லதை எப்பொழுதும் உன் வசமாக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கும் பொழுது இதையெல்லாமும் பெற்றுக்கொள்ளவும் நீ கவனமாக இருக்க வேண்டும். நான் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல தருணங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல விஷயங்கள் இன்னமும் உன்னை மேலும் மேலும் வளரச் செய்ய வேண்டும் என்பதனை மறக்காதே. வராகியினுடைய அன்பு உனக்கு இன்னமும் பேரதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை வாழச் செய்ய போகிறது என்பதனை புரிந்து கொள். நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நேரமும் காலமும் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை உன் வசமாக்கி தருகிறது என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நான் இருக்கும் வரை உனக்கு அதிர்ஷ்டமே கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எதிலும் அவ்வளவு சுலபமாக எதையும் விட்டுவிட முடியாது. உனக்கான நல்ல நேரம் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும். உனக்கான நல்ல நேரம் எப்பொழுதும் உன்னை சந்தோஷத்தின் பாதையில் அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தெய்வத்தின் அன்பு உன்னை எந்த காலகட்டத்திலும் கைவிடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகளையே உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திட முன் வந்து நில். இனி எங்கும் எதிலும் ஒரு நொடிப்பொழுதிலும் பின்வாங்கி விடாதே. உனக்கான நேரம் எப்பொழுதும் நான் வகுத்து கொடுத்தது. அதில் வெற்றியை பெறுவதோ தோல்வியை பெறுவதோ உன் திறமையை பொறுத்தது. நான் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லிவிடும் இந்த நேரம் என் குழந்தை, எதையும் நீ கைவிட்டு விடாதே. எந்த இடத்திலும் எதையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. நல்லதையே நடத்தும் இந்த வாழ்க்கை உனக்கான ஆச்சரியங்களையும் உனக்கான அன்பையும் எப்பொழுதுமே உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றிலும் நீ விரும்பியதை விட பல சிறப்பான அம்சங்களை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. யாரையும் எண்ணி எதையும் நினைத்து என் குழந்தை நீ பதற வேண்டாம். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாமும் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். முழுமையான புரிதல் கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்து விட்டாலே அது போதும். அத்தனைக்குமான தேர்வுகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு
சரியாகவே பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவாக ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் இந்த வராகி உடனிருந்து உனக்கு கை கொடுத்து ஒவ்வொன்றையும் நல்லபடியாக எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் நீ எதையும் அவ்வளவு சுலபமாக தொலைத்து விடாதே. எந்த இடத்திலும் எதையும் அவ்வளவு எளிதாக நீ விட்டு விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கும் காலம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய எதிர்காலத்தை உன்னால் காண முடியும். நீ நினைத்தால் மட்டுமே அது சாத்தியம். இன்று தை அமாவாசை நாளில் உனக்கான இரட்டிப்பு நற்செய்தி என்ன வந்திருக்கிறது தெரியுமா? இந்த நாளில் உன்னுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் மட்டும் உனக்கு கிடைத்துவிடப் போவது கிடையாது. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய தெய்வத்தின் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது. அமாவாசை நாள் என்பது நீ முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாள் மட்டும்தான் என்று நினைத்துவிடக்கூடாது. தெய்வங்களை வணங்குவதற்கும் இன்று உகந்த நாள். என் குழந்தையே, அப்படி இருக்கும் பொழுது நீ ஒவ்வொரு நேரம் ஒவ்வொருவர் வழிபாடுகளை சரியாக செய்துவிட்டால் போதும். நிச்சயமாக பேரதிர்ஷ்டம் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மிக பெரிய உண்மைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம். இனி எதையும் எண்ணி என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காதே. எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காதே. இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் முழுக்க முழுக்க உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். இப்படிப்பட்ட இரட்டிப்பு நற்செய்தி இந்த விடியலிலேயே வேறு யாருக்கும் கிடைத்துவிடவில்லை உன்னை தவிர. உனக்கான அதிர்ஷ்ட செய்தியை நான் அல்லவா கொண்டு வருகின்றேன். உனக்கான நல்ல நேரத்தை நான் அல்லவா உருவாக்கி தருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொண்டாயானால் அது உனக்கு நடத்தும் விஷயங்கள் அத்தனையையும் சந்தோஷமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தோஷத்தை உனக்கு அடையாளப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் இந்த தெய்வம், நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிக பெரிய வெற்றியில் உனக்கு இந்த வாழ்க்கையை அழகுபடுத்தும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நாளும் இந்த தெய்வம் உன்னை முன்னின்று உருவாக்கும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் பலப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றுமே உனக்கு நல்லது நடக்க நான் முன் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு செய்து கொடுக்கும் பல விஷயங்கள் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு புரியாமல் போகலாம். ஆனால் நாளை உன் வாழ்க்கையில் இவையெல்லாமும் நடந்து உனக்கான நல்லதை உனக்கு காண்பித்து கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்வாய். நல்லதை நடத்தும் இந்த தெய்வம் உனக்கான நல்வழிகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு தெரிய வரும் என்பதனை மறந்து விடாதே. அப்பாவினுடைய அன்பு உனக்கு கொடுப்பது எல்லாமும் இனி உன்னை நல்லபடியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. சுற்றி இருக்கும் இந்த நிலைகள் உனக்கு பல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும், உன்னை மேலும் மேலும் பக்குவப்படுத்தும் என்பதனையும் மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பிற்கு ஈடு இணை என்று இங்கு எதுவும் இல்லை. நான் உனக்கு செய்ய சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை மேலும் மேலும் உன்னை நீ வலிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா இது போன்ற நேரத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வாக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன் நம்பிக்கையை தளரவிடாது முன்னேறிக்கொண்டே இரு. எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு.
முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது. நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது. உனக்கென நான் சொல்லும் விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் நிச்சயமாக உன்னை மிக பெரிய அளவில் நல்லபடியாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இதையெல்லாம் எண்ணி இனி ஒருபோதும் நீ கலங்கக்கூடாது. உனக்காக நான் சொல்லும் சொல் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் இந்த தெய்வம் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. வெற்றியோடு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. என்றும் அம்மா உன்னோடு உடனிருக்கிறேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.